நேத்தோட அது ஸ்கேம்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அந்த நேத்து நடந்த விஷயத்தோட இன்னைக்கு புதுசா இன்னொரு டிடிகே மாதிரியான அப்ளிகேஷன் லான்ச் ஆகியிருக்கு. ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷாப்ரோ. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டாபிக் உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு டாபிக். இந்த வீடியோ முதல் ஷேர் பண்ணிட்டு உடனே இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் நான் இவ்வளோ இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரீசனாக டிடிகே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் அதில் மணி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு சில பேர் ஏர்ன் பண்ணீங்க, ஒரு சில பேர் வந்து அதை லாஸ் பண்ணீங்க. இது ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டு கூட நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை. இருந்தாலும் இப்போ நான் ஏன் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிடிகே ஆப் ஸ்கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது. நேத்தோட அது ஸ்கேம் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. அந்த நேற்று நடந்த விஷயத்தோட இன்னைக்கு புதுசாக இன்னொரு டிடிகே மாதிரியான அப்ளிகேஷன் லான்ச் ஆகியிருக்கு. இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஸ்கேமா இல்லை இது ரியலா அப்படின்றதையும், அண்ட் தென் இந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாதா அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு மெயினான வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைங்க. பிகாஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கட்டாயம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்னும் லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். பிசியில் போயிட்டு இது என்ன வெப்சைட், இந்த வெப்சைட்டில் ரியலாக மணி ஏர்ன் பண்ண முடியுமா, அண்ட் தென் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பிசிக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ். This video is sponsored by 𝗙்சி𝗹𝗹𝗆 Private Limited. இவங்க ஒரு IT service and solution company. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே கமெண்ட்டில் ஒரு லிங்க்கை பிங் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வெப்சைட் லிங்க் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் டிரெக்டாக எங்களோட ப்ளாக் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஆல்ரெடி நாங்கள் ப்ளாக் பேஜில் வந்து நான் இந்த பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு எப்போவுமே நான் ப்ளாக் பேஜில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எங்கள் ப்ளாக் பேஜை ஃபாலோ பண்ணால் கூட ஒரு சில டைம் நான் வீடியோ போடலைனாலுமே அதை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல 30 செகண்ட்ஸ் டைமிங் இருக்கும். டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஷாக்கிங்கே இருக்குது. ஏன்னு பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அப்படியே டிடிகே பார்த்த மாதிரி இல்லை, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அப்படி தான் இருக்குது எனக்குன்னா. ஸோ டிடிகே அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சோ அப்படியே ஒரு அப்ளிகேஷன், கலர் டோன் மட்டும் மாறி இருக்குது, நேம் மட்டும் மாறி இருக்குது, மற்ற எல்லா விஷயமும் சேம். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அந்த டாஸ்க்கு கூட அதே மாதிரி தான் இருக்குது. நான் இதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக தான். நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கேம்னு தெரிஞ்சிட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தால் அது உங்களோட ஓன் ரிஸ்க். இதில் நான் லிங்க் கொடுத்துறதுக்கு கூட நீங்கள் போய் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க்கோ இல்லை அது நீங்கள் போகிறதுனால எனக்கு எந்த இன்கமுமோ வரப்போகிறது இல்லை. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் டிடிகேல லாஸ் ஆகின நிறைய பேர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இது எனக்கு தெரியாது ப்ரோ, தெரிஞ்சிருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், உங்களோட வீடியோ கூட நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்றது. ஸோ கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணலைனாலும் பரவாயில்ல, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களோட மணி சேஃபாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் டாஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது. கீழே இங்கே விஐபின்றதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் சேம் அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா, ஜாயினாக கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு. இது வந்து இன்னும் வரலை. ஸோ இப்போ தான் இது லான்ச் பண்ணியிருக்கானுங்க. டிடிகே ஸ்கேம் ஆகி 2 டேஸில் இது வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அண்ட் தென் அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து 2007 ரன் பண்ணுற கம்பெனி மாதிரி வெளியில் காட்டிக்கிறாங்க. ஓகே, இதை நான் ஸ்கேம்னு சொல்கிறதுக்கு நான் 3 விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் டிடிகேல சொன்ன விஷயம் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, அதே மாதிரி ரிஃபண்ட் பாலிசி. இது 3 கட்டாயம் வேணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. கட்டாயம் இருக்கணும் ஒரு வெப்சைட்டாக இருந்தால். அவ்வளோ ஏன் சிம்பிளாக நான் வந்து ப்ளாக்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதில் ப்ளாக்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் டைப்பிங் மட்டும்தான் பண்ணுறேன்.
இதுக்கு கூட இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய விஷயம் வச்சுருக்கேன். ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதில் நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும், இதில் ஸ்கேம் பண்ணக்கூடாது, இதில் நீங்கள் VPN யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டுருக்கணும் ஒரு கம்பெனி கட்டாயம். அதே மாதிரி ப்ரைவசி பாலிசின்றது என்னென்னா இதில் நீங்கள் உங்களோட நம்பர், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட பேர் எல்லாமே கொடுக்குறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சொந்தமான ஒரு க்ரெடென்ஷியல். இதை வந்து இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க சேஃபாக வச்சுக்கணும். அதுக்காக ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், இல்லை நாங்கள் இதை உங்களோட டீட்டெயில்ஸை எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரைவசி பாலிசி. ரிஃபண்ட் பாலிசி அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா அது வந்து நீங்கள் போடுற அமௌண்ட்டை அவங்க ரிஃபண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுக்கான ஒரு பாலிசி தான். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்க ரிஃபண்டே பண்ணலைன்னா கூட அந்த பாலிசி வச்சு அதில் வந்து நாங்கள் ரிஃபண்ட் பண்ண மாட்டோம்னு அப்படி இன்ஃபார்ம் பண்ணணும். அது எதுவுமே இங்கே இல்லை. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஒஃபிஷியல் வெப்சைட்டே இல்லை உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டிங்களா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல மை அக்கௌண்ட் வந்தீங்களா இருந்தால் அதே இன்டர்ஃபேஸ் அப்படியே இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுல தெரியல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இங்கே எப்படி இருக்குதுன்னா பண்ணுறீங்க, ஸ்கேம் தான் பண்ணுறீங்க, அவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறீங்க, அடுத்த தடவை வரும்போது நியூவாக யோசிக்க மாட்டீங்க, அதே விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே விஷயம், அதே இன்ஃபர்மேஷன், அதே டெக்னிக்ஸ். இப்போ இங்கே அப்ளிகேஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். இது வந்து பிசி வியூவில் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இப்போ நான் ஷோ பண்ணேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா? இங்கே லோகோ இருக்குது, நேம், QR, எவ்வளோ பேர் இன்ஸ்டாலேஷன், 2-5 டேஸில் இவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் ஸ்கேம், இதெல்லாம் போய் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட போட்டு இல்லைனும். ஓகேவா? இதுதான் அவங்களோட டவுன்லோட் பேஜ். அப்படியே நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா? இது என்னென்னா இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனை யாரும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக ப்ளே ஸ்டோர் மாதிரியே காப்பி பண்ணி வச்சுருக்கானுங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ளே ஸ்டோரில் உங்களோட கூகுள் ஐடி வந்து ஜிமெயில் வந்து இங்கே லோகிங்கில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒன்று லோகிங்கில் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் வராது, ஏன்னா அது ஃபோட்டோ. இதெல்லாமே இப்போ அங்கே சர்ச்சிங் இதெல்லாமே வேலை செய்யாது, எல்லாமே ஃபோட்டோ. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. இது கூடவா உங்களுக்கு புரியாது? ஓகேவா? அப்படி இருக்குது எனக்கு. ஸோ கீழே வந்தீங்களா இருந்தால் இங்கேயும் ப்ரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு இது எதுவுமே அங்கே இருக்காது, ஏன்னா அது வந்து டம்மி பேஜ். ஓகேவா? இப்போ ஏன் ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா இருந்தால் அது உங்களுக்கு சேஃப். பிகாஸ் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு எஸ் எ டெவலப்பராக நான் வந்து அப்லோட் பண்ணேன்னா மினிமம் 3 வீக் டைம் எடுத்துப்பாங்க அந்த வெப்சைட்டை செக் பண்ணி அதுக்கு ப்ரைவசி பாலிசி இருக்கா, இந்த அப்ளிகேஷனால் யூஸருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா இப்படின்ற விஷயம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போது ஒரு சில பேர் நினைப்பீங்க, ப்ரோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கணும்னே, இப்போ நான் ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியாகிட முடியுமா அப்படின்னு. இவங்க இந்த டைம் பீரியடில் உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு இன்ஸ்டால் பண்ணுற அவுட்சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களோட மொபைலில் உள்ள டேட்டாவிலேருந்து கூட திருட முடியும், அதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டும் இருக்குது. ஸோ ஒரு மொபைலில் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட டேட்டாவை திருட முடியுமா அப்படின்னா சிம்பிள், அது முடியும். பிகாஸ் இப்போ உள்ள டெக்னாலஜி அப்படி இருக்குது. ஓகேவா? ஹேக் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை சேல்ஸ் பண்ணுறது, அதை எடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க, அதை கொண்டு போய் டாக்னெட்டில் சேல்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அப்புறமா பேசுவோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற டவுட்ஸுக்கு தான் நான் ஆல்ரெடி எப்போவுமே சொன்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில், அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதில் வந்து இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்களா இருந்தால் iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா? இல்லை இவனுங்க முட்டாள்தனமாக செஞ்சுருக்கிற இந்த வேலை ஜஸ்ட்டு கலரையும் லோகோவையும் பேரையும் மாற்றிட்டு வந்தால் எல்லோரும் நம்ம முட்டாள் மாதிரி போய் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் பார்த்த ஸ்கேம் வெப்சைட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்துட்டு அது வந்து இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் தென் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபீல்டில் நான் எக்கச்சக்கமாக இருக்கேன். இப்போ 3-4 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். சைபர் செக்யூரிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ
எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் டே டு டே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் நான் வந்து நிறைய பேரை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அமேசிங் வீடியோ வந்து உங்களுக்கு வர காத்துட்ருக்கு. அண்ட் தென் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து லீகலாக சரியான மெத்தடில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வீடியோவாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேனலுக்குள்ளே வந்து பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணினா தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த மைண்டில் வைங்க. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால தான் உங்களை இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஏன் மணி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த யோசிக்கணும். பிகாஸ் இப்போ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே ஒரு ஸ்டார்ட் நவ் அப்படி கொடுத்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். இப்போது நீங்கள் ஒரு எப்போ இன்ஸ்டால் பண்ணிங்களா இருந்தால் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஒரிஜினலாக இருந்தால் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் தானே பண்ணுறீங்க, அப்போ ஏன் உங்களோட மொபைலில் இது வரல அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபிலிம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் உண்மையிலே ஏர்ன் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. பிகாஸ் அது எப்படின்னா இது ஒரு கம்பெனியாக இருக்கும், அவுட் சைட்டில் புதுசாக லான்ச் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து அதில் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுவாங்க. போடுறப்போ ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த எப்போ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு அந்த டாஸ்க்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு கேமில் லெவல் கூட்டுறது இல்லை ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். ஓகேவா? அது எப்படி கிடைக்கும்னா அந்த பப்ளிஷர் வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவார். அந்த பேமெண்ட்டில் இந்த கம்பெனி ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கும் அந்த அமௌண்ட்டில் பாதியே கொடுக்கும். அப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 𝗙TK அப்படின்ற அப்ளிகேஷனும் அதே மாதிரி இந்த மாதிரியான ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால்னு சொல்கிறது ஒரு ஃபைல் வந்து உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகுறது. டவுன்லோட்னு சொல்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அது உங்களோட சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆகணும், சேஃப் ஆகணும். பட் இங்கே இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு சிஸ்டமுக்கே வரல அப்படின்னா அது வந்து ஸ்கேம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ஷேர்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you soon.